Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 121:1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வேதத்திலே 150 சங்கீதங்கள் இருந்தாலும் அதிலே 3 சங்கீதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்னும் வார்த்தைகள் இடம்பெறும் 23ஆம் சங்கீதம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்னும் வார்த்தைகள் இடம்பெறும் 91ஆம் சங்கீதம், மேலும் கர்த்தருடைய ஒத்தாசையை ஆவலோடு எதிர்பார்க்கும் 121ஆம் சங்கீதம் ஆகிய 3மே முக்கியமானவை. பள்ளி பருவத்திலிருந்தே கிறிஸ்தவர்களின் இருதயத்தில் ஆழமாக பதியும் சங்கீதங்கள் இவை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கண்களை ஏறெடுக்கிறேன். ஆம், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுப்பதும் ஜெபத்தில் ஒரு பகுதியாகும். வாயினால் சத்தமிட்டு ஜெபிப்பது மட்டுமே ஜெபம் என்று எண்ணிவிடக்கூடாது. கர்த்தரை நோக்கி பார்ப்பதும் எதிர்பார்ப்போடு கூட கண்களை ஏறெடுப்பதும் கூட ஜெபங்களாகும். தாவீது என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று எவ்வளவு எதிர்பார்ப்போடும் வாஞ்சையோடும் சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். தாவீது ராஜாவின் கண்கள் மனுஷ ஒத்தாசையை நாடி மனுஷ முகங்களையோ, அதிகாரிகளின் முகங்களையோ, செல்வந்தர்களின் முகங்களையோ நோக்கி பார்க்கவில்லை. அவருடைய கண்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரையே நோக்கி பார்த்தது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். பர்வதம் என்று குறிக்காமல் பர்வதங்கள் என்று பன்மையில் சொல்லுகிறதை பாருங்கள். மலை ஒன்றுதான், ஆனால் அந்த மலையில் 3 பர்வதங்கள் இருக்கின்றன. கர்த்தர் ஒருவர்தான், ஆனாலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று 3 விதங்களிலே உங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. பிதாவாகிய தேவன் ஒரு பர்வதம். பிதாவினிடத்திலிருந்து அன்பு, வல்லமை, பராக்கிரமம், மகிமை எல்லாம் உங்களுக்கு வருகிறது. அந்த பர்வதத்திற்கு நேராய் தாவீது தன் கண்களை ஏறெடுக்கும் போது பிதாவின் மகிமை, வல்லமை, மகத்துவம் எல்லாம் தன்மேல் இறங்குகிறதை உணர்ந்தார். அவரிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை அவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அவர் மிகவும் உறுதியாய் சொல்லுகிறார். குமாரனாகிய இயேசு ஒரு பர்வதம். இயேசுவாகிய பர்வதத்திலிருந்து கிருபையும் இரக்கமும் வருவதுடன் அவருடைய இரத்தமும் உங்களை நோக்கி ஆறாக ஓடி வருகிறது. கொல்கொதா பர்வதத்திலே அவர் தன் உச்சிதங்களையெல்லாம் நமக்காக ஊற்றி கொடுத்தார். நாம் அவருடைய மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவாகிய பர்வதத்திலிருந்து நமக்கு கிருபையும் சத்தியமும் கிடைக்கிறது. பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் கிடைக்கிறது. மீட்பும் விடுதலையும் கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் ஒரு பர்வதம். ஆவியானவர் என்ற பர்வதத்திலிருந்து அபிஷேகமும் கனிகளும் வரங்களும் கடந்து வருகின்றன. அவர் நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்மை நிரப்புகிறார். நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகிக்கிறார். மாத்திரமல்ல, ஆவியின் கனிகள் அத்தனையையும் நமக்குள் கொண்டு வருகிறார். இன்றைய தியானத்தின் துவக்கத்தில் இடம்பெறும் வசனத்தை ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் போது இன்னும் தெளிவான சத்தியத்தை அது வெளிப்படுத்துவதை காணலாம்.
நான் மலை போல நம்பின மனித பர்வதங்களிடமிருந்தா எனக்கு ஒத்தாசை வரும்? இல்லை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும் என்று அர்த்தம் கொள்ளும் வகையில் எழுதப்பட்டிருக்கிறது. சிலரை நீங்கள் மலை போல நம்பி இருந்திருக்கலாம். அவர்கள்தான் எனக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அந்த மலைகளோ விலகி விடுகின்றன. நம்பின உங்களுக்கு கிடைப்பதோ ஏமாற்றமும் வெறுமையுமே. கர்த்தர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும். வருகையின் கடைசி நேரத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்பதை இன்று பல அடையாளங்கள் பறைசாற்றுகின்றன. எனவே அவசரத்தை உணர்ந்தவர்களாய் நாம் தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் உயிர் மீட்சிக்காகவும் அந்த பர்வதங்களை நோக்கி பார்ப்போமா? நமக்கு ஆவியின் வரங்களும் வல்லமைகளும் மிக மிக அவசியம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியனுக்கும் ஆவிக்குரிய வரங்கள் தேவை. வரங்களை தர கர்த்தரும் காத்திருக்கிறார். தாவீதின் கண்கள் எப்போதும் ஒத்தாசை வரும் பர்வதத்தையே நோக்கி பார்த்தது. அவர் அதை விவரித்து, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று எழுதுகிறார். நீங்கள் ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பாருங்கள். சிலர் மனிதரை நோக்கி பார்க்கிறார்கள். சிலர் மந்திரிகளை பிடித்தால் காரியம் நடந்துவிடும் என்று எண்ணுகிறார்கள். வேறு சிலர் உலக மேன்மக்களையும் கல்விமான்களையும் செல்வந்தர்களையும் நோக்கி பார்க்கிறார்கள். இவற்றிலெல்லாம் ஏமாற்றமே அடைகிறார்கள். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்ப்பவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைவதே இல்லை. அவர்களுடைய முகங்கள் பிரகாசமடையும். அவர்கள் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெறுவார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? மனுஷர் பேரிலா அல்லது கர்த்தர் பேரிலா? அழிந்து போகிற பொருட்களின் மீதா அல்லது அழியாத கிருபையுள்ள தேவன் பேரிலா? நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்களாக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற உம்மை நோக்கி பார்க்கிறேன். என் வாழ்வில் எழும்பும் எல்லா சவால்களிலும் என் நம்பிக்கையை உம்மீது மட்டுமே நிலைநிறுத்த உதவும். எனக்கு ஒத்தாசை தரும் பர்வதமாகிய உம்மை நோக்கி என் கண்களை எப்போதும் ஏறெடுக்க உதவும். என் வாழ்வில் உம்முடைய வல்லமையை அனுபவிக்க நான் விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.